சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு டெல்லியிலிருந்து பார்சலில் வந்த 1.5 டன் கிலோ கெட்டுப்போன இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள பார்சல் அலுவலகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் 1556 கிலோ கெட்டுப்போன இறைச்சியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இவற்றை சோதனை செய்ததில் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, தயார் நிலையில் சமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் கபாப் வகை இறைச்சி, பன்னீர், காளான் ஆகியவை அழுகிய நிலையில் இருந்ததை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார், பறிமுதல் செய்யப்பட்ட இறைச்சி குறித்து விசாரணை மேற்கொண்டபோது இறைச்சிகள் யார் முகவரிக்கு வந்தன என்பது குறித்த ஆவணங்கள் இல்லை என்றும், எந்த தேதியில் வெட்டப்பட்டது, எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது என்பன உள்ளிட்ட எந்த முறையான ஆவணங்களும் இல்லை என்றும் தெரிவித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை எழும்பூரில் இதேபோன்று ராஜஸ்தானிலிருந்து ரயிலில் வந்த 600 கிலோ கெட்டுப்போன இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருந்தனர். கண்டுபிடிக்க முடியலைங்களே, அட்ரஸ் இல்லையே, எந்த அட்ரஸ் இருக்குது ஏதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலையே. அங்கே புக்கிங்கில் ஃபுல் அட்ரஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி இங்கே ரிசீவராவது இருந்தாலும் நம்ம கேட்கலாம், யார்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டாவது ட்ரேஸ் பண்ணலான்னு பார்த்தா ரெண்டுமே எங்களுக்கு பண்ண முடியாது. வெறும் பேர் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு பேர் மட்டும் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ணுறது இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது. கபாப்னா நம்ம சாப்பிடுவோம், அது ஷீப் கபாபு, பன்னீரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்க ரெடி பண்ணி கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே எங்களால் ஓப்பன் பண்ண முடியல. பயங்கர ஸ்மெல் வந்தனால எங்களால் அதுக்கு மேலே இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2-3 பாக்கெட் மட்டும் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மீதி எல்லாமே நாங்கள் க்ளோஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இது மேக்ஸிமம் பார்த்தோம்னா சின்ன சின்ன கடைங்களுக்கு அவங்க சப்ளை பண்ணுறதா கேள்விப்பட்டோம். அவங்களே எல்லாமே நாங்கள் பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. சின்ன சின்ன ஹோட்டலுக்கு தெரியாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. விவரம் இல்லாமல் இந்த சமைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கையில் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வியாபாரிகள், தெருவோர வியாபாரிகள், இந்த மாதிரி நான்வெஜ் சமைக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் ஒரு கிளாஸ் வைக்க போகிறோம், ட்ரைனிங்கு. இதுபோன்று ரயில்வே பார்சலில் வரும் கெட்டுப்போன இறைச்சி வகைகள் எந்தெந்த இடத்திற்கு சப்ளை செய்யப்படுகின்றன, அவற்றை பெறுவது யார் என்பதை கண்டுபிடிப்பது சவாலாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பார்சல் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.